அதிரம் பறக்கட்டுமே, விசில் தெரிக்கட்டுமே. Hi guys, நான் உங்களை இஸ்மாயில். நம்ம வந்து டிஜே கிம்புலோ வாங்கியிருக்கோம். OSM மொபைல் எஸ்டி வாங்கியிருக்கோம். இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். வேற லெவலில் இருக்கும். நம்ம யூடியூப்ல வந்து ஏற்கனவே நம்ம ஒரு கிம்பிள் வச்சுருந்தேன். ஒரு கேவலத்தில் ஒரு கேவலமாக கிம்பிள் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அது வீணாவே போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் செகண்ட்ஸில் வாங்கினேன். அது அப்புறமா வீடியோ பண்ணுறேன். இன்னைக்கு வந்து இது பிராண்டட், ஓகேவா, சூப்பராக இருக்கும். இது வந்து நிறைய சொல்லிட்டே போவோம். அதை பற்றி நம்மளே வந்து ட்ராக் பண்ணோம். நம்ம எப்படின்னு வச்சுக்கலாம், இப்படி திரும்பினா கூட நம்ம அப்படியே ட்ராக் பண்ணோம். நம்ம கூட இன்னொரு கேமராமேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இது, ஓகேவா. இதுல வந்து அவ்வளோ ஷேக்கிங் இல்லாம அவ்வளோ சூப்பரா இது வந்து செமையா ஒர்க் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சொல்லும் போதே பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் இப்போ வாஸ் மொபைல்ல தான் அதை வாங்குறேன். ஆக்சுவலா இதை வாங்கிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் போடுறேன். இப்போ இது ஆக்சுவலா பிரிச்சு இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். லைட்டா எப்படி மூவ் ஆகுது ஆன் பண்ணி அதை ஒன்னையும் பார்ப்போம் என்ன சொல்லிட்டு. அப்புறமா வீட்டுல போயிட்டு நான் ஃபுல்லா இதை பத்தி நல்லா கத்துக்கிட்டு, தெரியும் இருந்தாலும் நல்லா சூப்பரா கத்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ பண்றேன். மாஸ் மொபைல் வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது ஆக்சுவலா வந்து இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து வாங்குங்க அப்படிங்கிறது தான். வந்து கேட்டீங்க, ஆன்லைன்ல என்ன இருக்கோ அதை விட இங்க கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. சூப்பருங்க. அவ்வளவுதான் வீடியோ. நல்லா க்ளோஸ்ல காமிக்கிற பாருங்க. சூப்பரா இருக்கு டிஜே கிம்பிள். கண்டிப்பா நீங்க வந்து வாங்கணும். அப்படிதான் மிஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப இது உயிர் இது வாங்கணும்னு சொல்லிட்டு இதை வாங்குறதுக்கு உறுதுணையா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். நிறைவுல வந்து துர்ராஜ தெரியாத ஆளே இருக்காது. அவங்க சன் மூலியமா இது நான் வாங்கியிருக்கேன்னு பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க ஹோட்டல் வச்சுக்கிறாங்க, துரை ஹோட்டல்னு சொல்லிட்டு. அங்க சப்பாத்தி இருக்குது, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட்லி இருக்குது, புரோட்டா இருக்கு, ஆஃப் ஆயில் ஆம்பாயில் இருக்கு, அப்புறம் நூடுல்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சொல்லுவாங்கல்ல ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சட்னி, சாம்பார், பொடி எல்லாம் வேற லெவலில் இருக்கும். துரை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பொட்டாவாய்க்கு முன்னாடியே தான் இருக்குது. ஆக்சுவலா அங்க போனீங்கன்னா கண்டிப்பா வாங்குங்க. இந்த கிம்பிள் வாங்குறதுக்கு அவரு ஒரு உறுதுணையா வந்திருக்காரு அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயமும் இதை ஓபன் பண்ணியதா நான் எடுக்கக்கூடிய திரைப்படத்தையும் ஹீரோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவங்க பேரு டீடைல்ஸ் அப்புறமா தரேன். ஆனா நம்ம அண்ணன் துர்ராஜ்ல பையன் தான் ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா இது வாங்குறதுக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்தாரு. மறக்க முடியாத வாழ்க்கையில இது வாங்கின உடனே நான் சொன்னேன், நான் உங்களை தான் முதல்ல வீடியோ போடுவேன். ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு நிறைவில உள்ளவங்க கண்டிப்பா எவ்வளவு பேர் இருப்பீங்க. ஒரு இடியப்பம் சம்திங் வந்துடும், பராட்டா, அப்புறம் இன்னொன்னு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, இட்லி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும், உங்க வீடு தெரிய கொடுத்துருவாங்க. அதை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து ஏற்கனவே சாஸ்ல போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இட்லி எப்படி இருந்துச்சு நானே சன்னெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி நான் ஃபுல்லா வந்து இந்த கிம்பிள் வாங்குற பிறகு அங்க போய் நான் நாளைக்கு தான் மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஷூட் பண்ணிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ் மொபைலுக்கு வாங்க, மாஸா போங்க. மாஸ் மொபைல்ல பாத்தீங்கன்னா கூட்டம் அளவோடும் பயங்கரமா இருக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா எப்படி காமிக்கலாம், இங்க வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணிருக்காங்க, அங்க ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அங்க வந்து தராமார்ட்ல இருந்து ஒரு முக்கியமான விஐபி செகண்ட் மோஸ்ட்லாம் இருப்பாரு. அவரே இங்க வராருன்னா பாத்தீங்கன்னா அதையும் பாருங்க. இங்க வந்து சாப் பிஸியா இருக்கும். நீங்க 2 டெம்பர் டவர் ஒட்டிக்கும். இவர் வந்து அக்சசரிஸ் மெயினா இருப்பாப்ல. பயங்கரமான ஒர்க்கர்ஸ் சுறு இருந்துருப்பாரு. லைட்டிங்லாம் இங்க என்ன கண்டிப்பா பாருங்க. இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் லைட். நெக்ஸ்ட் நான் லைட்லாம் வாங்கலான்னு இருக்கேன். சரி, நம்ம நிறைய பேசிட்டோம். கண்டிப்பா மாஸ் மொபைலுக்கு வந்து பாருங்க, மாஸா போங்க அப்படின்னு தான். வாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா நான் சொன்னோம் பிரிச்சு காப்பாக சொல்லிட்டு நம்ம வந்து டைமிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு மணி 10 மணி ஆக போகுது. அதனால 10 மணியா, ஆமா மணி வந்து 9:30 ஆயிடுச்சு. ஸ்டாப்லாம் வந்து வீட்டுக்கு போவேன், அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நம்ம அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா, நீங்க தொடர்ந்து இந்த ஓபன் பண்ணி இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது வீடியோஸ் ஃபுல்லா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஆக்டிவ்ஸ் யூடியூப் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு இந்த வீடியோஸ் பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு கமாண்ட் போட்ட பிறகு இப்படி ஸ்கிப் பண்ணீங்கன்னா அப்புறம் ஹைப்னு வரும்.
அது அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பாயிண்ட்ஸ் வரும். ஓகேவா, அதை நீங்க பேசி பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது. உங்களால முடிஞ்ச ஆக்டிவிஸ் மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 45 இருந்து 2000 3000 இருக்கு. கண்டிப்பா முடிஞ்சா நீங்க போடலாம். போட்டீங்கன்னா கண்டிப்பா யாரு போட்டாங்க என்ன டீடைல்ஸ் வரேன். கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். மாஸ் மொபைலாம் என்னைக்குமே மாஸ் தான். துரை ஹோட்டல் ஓகே நிறைய சாலையில இருக்கு. திரும்பி சொல்றேன், டிஃபன் சென்டர். அங்க வந்து தோசை, இட்லி, அப்புறம் வடை, கடலை, பூரியம், இட்லி, அப்புறம் வந்து சப்பாத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், புரோட்டா தரமா இருக்குங்க. ஓகே, சட்னி, சாம்பார், பொடி எல்லாமே இருக்குது. வேணா நீங்க ஒரே ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும், உங்களை வீடு தேடி வந்து கொடுப்பாங்க. நீங்க அலைன்னு தேவையில்லை. நான் சொன்ன மாதிரியே வந்து இப்போ டிஜே கெம்பிள் வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. இதை வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம எடுத்து போய் செய்யறோம்னு சொன்னோம், இல்ல வந்து நாங்க தான் பண்ணணும், அப்பதான் வாரண்டி கிளியர் ஆகும், எல்லாமே செக் பண்ணி கொடுப்போம் அப்படின்னாங்க. இப்போ செல்லக்குட்டியை ஓப்பன் பண்ண போறாங்க, பார்க்க போறோம். சூப்பரா இருக்குங்க, சூப்பரா இருக்கு போகுது. அது எப்படி இருக்குன்னு நாளைக்கே சொல்லிட்டேன். ஒரு 5 ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுல வேற லெவல் இருக்கும். வீடியோ எடுத்தீங்கன்னா அவ்வளோ செம்ம குவாலிட்டி, தரமான குவாலிட்டியா இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஓகேவா, ஓகே. இது திரும்பியும் சொல்றேன், இது வாங்குறதுக்கு சின்ன ஒரு காரணமா இருந்த துர்ராஜ் அண்ணன் ஐயா, கொரியா துர்ராஜ் அண்ணன்ற சன்னு நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் வந்திருக்காங்க. துரை ஹோட்டல்னு வச்சுக்கிறாங்க. அங்கே வந்து எல்லாம் டிஃபனும் இருக்கு. கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்படி தோசை, இட்லி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இட்லி இருக்குது. நைட்டில் இட்லி இல்லாமல் ரொம்ப சாதம் போடுவீங்க, ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க, பார்க்க போகிறோம். ஃபைஷல் அப்படிங்கிறது தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீ பண்ணிட்டு இருக்கலாம். ஃபைஷல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எடுத்துட்டு இருக்கீங்க. பக்கா ஃபைசல் ஓப்பன் பண்ணிருக்காப்புல. ஃபைசலை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து பார்சல் இருக்கிறதுக்காக பீச்சுக்கு போயிட்டாரு. அவருக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலா வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு அவரை பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. செம்மையா பண்ணிட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பார்க்கற ஆர்வத்துல நான் பயங்கரமான ஒரு ஆர்வமா இருக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. வா, அவசரம் செம்மையா இருக்கு. பின்னாடி விட்டு சொன்னா அந்த மாதிரி ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டு ஒன்று ஆக்சுவலாக அவங்க எடுத்துருக்காரு, பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டு தான் ஓப்பன் பண்றாரு. ஆப் டவுன் பண்ணுமா? சார் சொல்றேன், இதெல்லாம் பிச்சிங் காமிச்சிங்க, அதுக்கப்புறம் சொல்லலாம். ஓகேவா, ஓப்பன் பண்றாங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. போஸ்டர் காமிக்கிறேன். ஃபைசலுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியம், அவர் யாருக்குமே தெரியாது. மாஸ்டோபியில் வந்தீங்கன்னா அவர் தான் இது சம்பந்தமா பண்ணுவாரு. சூப்பரான ஒரு கலரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. பார்க்கறதுக்கு செம்ம குவாலிட்டியா இருக்கு, அதான் முக்கியம். இப்போ வந்து ஸ்டாண்டு எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பர். இது வந்து ஒரு கேபிள், சார்ஜ் கேபிள். அப்புறம் பாக்ஸ் ஒன்று இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது. 1 2 3 இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல, அது பார்த்துக்கோங்க. அது எடுத்துட்டு போறதுக்காண்டி சிம்பிளா எடுத்துட்டு போயிடலாம். எங்க போனாலும் அப்படியே சிம்பிளா தூக்கிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ இது ஆப் தானே. நிறைவில இருந்து கண்டிப்பா தெரியும், இவங்களை பார்த்தா முழுவதையும் பார்த்துட்டீங்களா? நிறைவில இருந்து இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. ஒரு சார்ஜர் கேபிளும் சார்ஜரும் வாங்க தான் வந்திருக்காங்க. சரி, ஓகே, பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வந்து கிம்பிள் சமத்தே இருக்கு. முதல் அதிரம் பறக்கட்டுமே, விசில் தெரிக்கட்டுமே அப்படிதான் இருக்கு. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நான் தெளிவா காமிக்கிறேன். அப்போ வந்து ஆப் ரெடி பண்ண போறாங்க. இது வந்து லேட்டஸ்ட் போன் வெர்ஷன்ல மட்டும்தான் இது ஆப்ரேட் ஆகும். ஆக்சுவலா நம்ம வச்சுக்கிற போன்ஸ் வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல்ஸ் தான். அதுல வந்து நமக்கு இந்த போன்ல வந்து மெயினா நம்ம வந்து சினிமாட்டிக் இருக்கிறதுனால அதுல பண்ண சொன்னா அதுல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுலதான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். வந்து லேட்டஸ்ட் போன்ல மட்டும் அங்க வச்சு ஓல்டு மாடல் இதுக்கு ஒரு மொபைல் வாங்கணும். பொறுமையா நம்ம வந்து ஐபோன் எல்லாம் அது பொறுமையா வாங்கிப்போம். இப்போதைக்கு நார்மலாவே இந்த அதில் ஆப் செட் பண்ணாம ஒர்க் ஆகிற மாதிரி கேட்டிருக்கேன். என்னென்ன போன் இதில் ஒர்க் ஆகும்? ஐபோன் ஒர்க் ஆகும், சாம்சங் எஸ் சீரிஸ் ஒர்க் ஆகும், ஓப்போ ரெனோ சீரிஸ், விவோல எக்ஸ் சீரிஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஹைரண்ட் மாடல் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம்.
லோயர் மாடல் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, அது சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஒரு ஐஃபோன் வாங்குவோம். ஐஃபோன்ல வந்து இந்த சினிமாட்டிக் இருக்குமா? ஆமா. கேட்டியா என்ன சொல்லுவாங்க? சினிமாட்டிக் மோடு. சினிமாட்டிக் மாடல்னா ஐபோன்ல வந்து எல்லா மாடல் 14 ப்ரோ 13 ப்ரோ 13 ப்ரோ எவ்வளோ பிரைஸ் வருது? 13 ப்ரோ இப்போ கிடையாது நம்மள்ட்ட. அது ஷாப்டு மாடல். 14 ப்ரோ மேக்ஸ்க்கு மேலே தான் எல்லாமே. 15 ப்ரோ 16 ப்ரோ ரெண்டு இதுலையுமே வரும். 13 ப்ரோ சரினா கூட நான் கான்டாக்ட் பண்ணேன். சரி, ஓகே. நம்ம கேஸ் எடுக்கலாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. கிடைக்குன்னு ஒரு சொல்லிருக்காரு. பார்ப்போம், எப்படி வருஷம் வாங்கிடுவோம். நம்ம வருஷம் இருக்காரு அவர் சொன்னா அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, பார்ப்போம். நம்ம நார்மலாக பண்ண உடனே நார்மல் பண்ணிடலாம். நல்லா பண்ணிடலாம். ஓகே, செக் பண்ணி காமிங்களா? அதான் அந்த ஆப் இது பண்ணிக்கலாம். அப்ப இதுல ஆப் உள்ள போமா? போகும். ஆப்லாம் டவுன்லோட் ஆகும். மூவ்மெண்ட் தான் ஆகுது எல்லாமே. அந்த மூவ்மெண்ட்டுக்கு தான் சில இது சப்போர்ட் பண்ணாம போகும். செலவு தான். ஆமா, சில இதுதான். அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிடுங்க. ஃபோன்ல செக் பண்ணிட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி இப்போ நம்ம ஃபோன்ல வந்து ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்களா? சில ஒருத்தால் சொல்றீங்க. இது இப்போ எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு உங்களுக்கு சார்ஜ் இல்லை, இன்னொரு ஃபோன்ல இருக்குன்னா இந்த மாதிரி ஆப்ல உள்ள போய் தான் எடுக்கணுமா? இல்லை அப்படியே வச்சுட்டு ஆப்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி டிவைஸ் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். பண்ணிட்டு நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து டிவைஸ் பேர் பண்ணணும். பேர் பண்ணதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம். அப்படிதான் செய்யணும். ஏன்னா நம்ம எடுக்கிறதுக்கு டக்குனு இருக்க மாட்டோம். பண்ணிடுறாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணிட்டாங்க. நம்ம மேல தூக்கணுமா? ஆட்டோமேட்டிக்கா வந்தாது. இது தூக்கிக்க வேண்டியதான். மற்ற ரொட்டேட் பண்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து நான் போன வாட்டி நான் வந்து செல்வா உடம்பு போதா அது ஒட்டாவோ போச்சு. அதை திருப்பி சர்வீஸ் பண்ண காரைக்கால் எங்கேயும் பார்த்தோம் இல்லை, எங்கேயுமே இல்லைன்னு சர்வீஸ் பண்ணுற யூஎஸ் அமெரிக்கா அப்படின்னா அப்படி கிடைக்கும். சென்னை மாதம் நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம டிவி சென்டருக்கு போகிறோம். அது இது ஆன் பண்ணுறோம் சார். சார்ஜ் இல்லையா? சார்ஜ்லாம் இருக்கு. டிஸ்பிளே ஒன்றும் இல்லையா? வரும். இனிமேல் தான் இது கனெக்ட் ஆகணும் தான் வரும். நம்ம சார்ஜ் ஃபுல்லாக தான் இருக்குது. கனெக்ட் ஆகணும். கரெக்டான முறையில் வச்சா தான் வரும். சென்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து இப்போ செல்ஃபி மோட்ல இருக்குது. ஆக்சுவலா இப்போ நார்மல் மோட் செல்ஃபி மோட் இல்லாம நார்மல் மோட் மாத்துறதுக்கு இந்த வர ஒரு இதான் அந்த பட்டன் தான். ஓகே ஓகே, ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகும். ஸ்பைட் அப் நீங்க வெரி நைஸ். அவ்வளோதான். இந்த ஸ்பைட் அப் மாத்திரம் எப்படி பார்த்து திருப்பிடுதுக்கா? இப்படி இருக்குது. இந்த ஆப்ஷன் வீடியோ இருக்கு. எல்லாம் அப்படி முடிச்சுருங்க. இந்த ஒரு நிமிஷம். இல்ல, அது ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டு. இப்போ நீங்க இது வந்து இப்போ செல்ஃபி மோட்ல வச்சிருக்கீங்க. ஆமாம். ஏதோ பட்டன் ஒன்று கீழே இருந்த பட்டன் புரியுது. கீழே அது மாதிரி நினைக்கிறேன். அது கிடையாது. ஆப் டவுன்லோட் பண்ணாதான் அது வரும். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் சப்போர்ட் ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக அக்சஸ் பண்ண முடியும். இல்ல உள்ள போயிட்டு அந்த மொபைல சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் ஃபுல்லா அக்சஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பாதி அக்சஸ் மட்டும் தான். இது ரொட்டேட் ஆகுதுல, இதெல்லாம் வரும். இது ஃப்ரண்ட் பேக் மாத்துறது, ஜூம் பண்றது எல்லாமே வந்து அதுல தான் சப்போர்ட் ஆகும். சினிமாட்டிக் ஜூம் ஆகுதுல. இப்போ நம்ம வந்து இப்படி பண்றது எப்படின்னு இந்த வாரம் செட்டப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே.
இந்த நீட்ல வருது தலைவா, இந்த நீட்ல இந்த நீட்ல வராது, அது அந்த போன்ல தான் வரும். மேக்னெட் ஒயர்லெஸ் இது இருக்குல்ல, இந்த மாதிரி லோகோ இருக்கும்ல சில்லையும், இந்த லோகோ இருக்குல்ல இங்க இருக்கு. மேக்ஸேஃப், நம்ம ரவுண்ட் அது வந்து ஐபோன்ல வரும். அந்த இடத்துல இது கரெக்டா போய் போந்தா மட்டும்தான். அட நீங்க செட்டப் பண்ணி பாருங்க சும்மா. நான் எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன். இந்த யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்டுக்கு நம்ம கட் பண்ணிடுறோம். இது வந்து மொபைல் ஸ்டாண்டு, நீங்கள் ஸ்டாண்ட் டேபிள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வைக்கிற மாதிரி வரும். மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்டேபிளாக இருக்கும். ஒரே இடத்துல வந்து ஏதாவது வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் இது பெட்டராக இருக்கும். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் இதில் இந்த சிம்பிளை பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டர்ல அப்படியே ஜாலியாக பேசி அருமையாக இருக்கு. உங்களோட ஹேண்டில் கூட கூட ஹேண்ட் ஆகலாம், இந்த லெவலில் இருக்கு. சூப்பருங்க. சரி, ஃபைசலுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. ஓகே, பக்கா சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கை கொடுங்க. வெரி நைஸ். இங்கே பாரு, வாரண்டி 1 இயர். பாய்.